ஹலோ ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள். இது வந்து நாட்டுக்கோழி. இந்த நாட்டுக்கோழியை நல்லா அலசிட்டு 4-5 வாட்டி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு இப்படி நம்ம நல்லா வதக்கணும். வானல்லையோ சட்டிலையோ இதை வதக்கி தான் நம்ம பிரியாணி செய்யணும். ஸோ நம்ம இதை கறி மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலசி போட்டோம்னா இதோடைய தண்ணி வந்து நீங்கள் வறுக்கும்போது தெரியும், இந்த தண்ணி நிறையா இருக்கும். அதையெல்லாம் சுண்டி வந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி சாப்பிடும்போது நாட்டுக்கோழி டேஸ்ட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா நீச்ச நாட்டம் கவுள் நாட்டம் நாரம் பிரியாணி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்காது. இனிமேல் யாருமா நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சிங்கன்னா இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 விசில் குக்கரில் வைக்கணும். நீங்கள் மசாலோட வச்சாலும் சரி, தனியாக வச்சாலும் சரி. இப்போ இருக்கிற கோழியெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க முடியாது. அதனால் 2 விசில் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள். வணக்கம் நாட்டுக்கோழி பிரியாணி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பாருங்கள். சாதம் வந்து இப்படி பலன்னு வரணும். இதான் பிரியாணி. ஓகே, எங்கள் வீட்டில் ஸ்வீட் ஜவ்வரிசி பாயாசம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.